சார்பாக அகிலாண்டம். போன பதிவுல வந்து இந்த மத்தியஸ்தர் எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க, இந்த மத்தியஸ்தர்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன விவரத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். மத்தியஸ்தருங்கிறது எதுக்குனாலும் மத்தியஸ்தரா இருக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து சில வழிமுறைகள் வந்து அரசாங்கம் வச்சிருக்காங்க. யார் மத்தியஸ்தரா இருக்கலாம், எந்த ஜுடிஷியல் இதுல வந்து மத்தியஸ்தரா இருக்கலாம் அப்படிங்கிறதுல அரசாங்கம் ரொம்ப தெளிவாக சட்டத்திட்டங்களை ஏற்றி இருக்கிறது. இப்போ வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் எதுல மத்தியஸ்தரா இருக்கிறேன் அப்படின்னா, அன்றாட மக்கள் பயன்படக்கூடிய ஒரு டூத் பேஸ்ட்ல இருந்து, ஒரு பிரஷ்ல இருந்து, ஒரு சோப்பு சீப்புல உள்ள கன்சியூமர் ஐட்டம், பிளஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டூ வீலர் வெஹிக்கிள், டூ வீலர் கார், நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒயிட் குட்ஸ், ஏசி, ஃப்ரிட்ஜ், இது எல்லாமே வந்து கன்சியூமர் அப்படின்னு வருது. சோ அந்த கன்சியூமர் உடைய கமிஷன்ல வந்து என்ன மத்தியஸ்தரா போட்டிருக்காங்க. என்சிடிஆர்சின்னு சொல்லுவாங்க, நேஷனல் கமிஷன் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஷல் கமிஷன் பாங்க, என்சிடிஆர்சின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு கன்சியூமர் கோர்ட் இருக்கு. திருநெல்வேலி கன்சியூமர் கோர்ட் இருக்கு, தூத்துக்குடி கன்சியூமர் கோர்ட் இருக்கு, கன்னியாகுமரி கன்சியூமர் கோர்ட் இருக்கு, தென்காசி கன்சியூமர் கோர்ட் இருக்கு, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஸ்ரீலிபுத்தூர்ல கன்சியூமர் கோர்ட் இருக்கு, மதுரை கன்சியூமர் கோர்ட் இருக்கு. இப்படி இந்தியாவில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட் உள்ள கோர்ட் இருக்கு, கன்சியூமர் கோர்ட் இருக்கு. இந்த கன்சியூமர் கோர்ட்ல வந்து தீர்ப்பு சரியில்லை அப்படின்னா நீங்க மேல்முறையீடு வந்து ஸ்டேட்டுக்கு போலாம். அதை வந்து ஸ்டேட் ஃபோரம் சொல்றாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்டுக்கும் சேர்ந்தது தான் என்சிடிஆர்சி, நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஷல் கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் நியூ டெல்லி. இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி, அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட இது வந்து கன்சியூமர் கோர்ட். அந்த கன்சியூமர் கோர்ட்ல தான் என்ன வந்து மத்தியஸ்தரா போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒன்ஸ் அதுல மத்தியஸ்தரா போட்டு நான் வந்து அதுல வந்து நிறைய மத்தியஸ்தங்கள் விஷயமா நான் வந்து அவேர்னஸ் கொடுக்கறது, பிளஸ் மத்தியஸ்தம் சில விஷயங்களுக்கு மத்தியஸ்தம் பண்றதுனால குஜராத் மெரிடைம் யூனிவர்சிட்டி, அதாவது கடல்சாரா பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான பல்கலைக்கழகம் குஜராத் மெரிடைம் யூனிவர்சிட்டி, குஜராத் அரசாங்கத்துடையது. அதுல GIMAC அப்படிங்கிறாங்க, குஜராத் இன்டர்நேஷனல் மெரிடைம் ஆர்பிட்ரேஷன் சென்டர்ங்கிறாங்க. அந்த GIMAC-லயும் என்னைய வந்து மத்தியஸ்தரா போட்டிருக்காங்க. சோ ஒன்ல வந்து மத்தியஸ்தரா அரசாங்கத்துல மித்த எல்லாத்துக்கும் நல்ல மத்தியஸ்தராக இருந்தால், நேர்மையாக இருந்தால், இன்னொரு இதுலயும் நம்மள வந்து போட்டுருவாங்க. சோ இப்ப ரெண்டு இதுல வந்து என்னை மத்தியஸ்தர போஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து என்சிடிஆர்சி, நீங்க அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமர் ஐட்டம் எல்லாத்துக்குமே அதுதான் ஃபைனல் கோர்ட், என்சிடிஆர்சி. அதே மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட ஷிப்பிங் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் பண்ணக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல மத்தியஸ்தரா போட்டிருக்காங்க. இதை எப்படி செலக்ட் பண்ணாங்க, இதுக்கு எப்படி கால் ஃபார் பண்ணாங்க, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற விவரத்தெல்லாம் நான் அடுத்த பதிவுல உங்களோட தெளிவாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்தியஸ்தர் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ் படிக்கணும், அதுக்குள்ள சர்டிபிகேட் வாங்கணும். அது மட்டும் இல்ல, மத்தியஸ்தர் எதுக்குனாலும் பண்ணலாம். நீங்க வந்து ஃபேமிலி கோர்ட்டுக்கு பண்ணலாம், ஒரு ரியல் எஸ்டேட் பிரச்சனைக்கு பண்ணலாம், ஒரு கம்பெனிஸ் உள்ள பிரச்சனைக்கு மத்தியஸ்தரா இருக்கலாம், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கூட நீங்க மத்தியஸ்தரா இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த போர்ல வந்து இந்தியாவை வந்து மத்தியஸ்தரா இருக்க சொன்னாங்க. நம்ம பாரத பிரதமரை வந்து தலையிட்டு நீங்க மத்தியஸ்தரா இருங்கன்னு சொன்னாங்க. இதை நீங்க பத்திரிகையில எல்லாம் படிச்சிருப்பீங்க. சோ மத்தியஸ்தருங்கிறதுக்கு சில வழிமுறைகள் வந்து அரசாங்கம் வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில இந்த உயர்ந்த கோர்ட் என்சிடிஆர்சி இருக்கக்கூடிய நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், சோப்புல இருந்து நீங்க வாங்கக்கூடிய பென்ஸ் கார் வரைக்கும் உள்ள விஷயங்கள் எல்லாமே கன்சியூமர்ல வருது. அந்த கன்சியூமர் கோர்ட்ல தமிழ்நாட்டுல இருந்து நான் ஒருத்தர் இப்போதைக்கு செலக்ட் ஆயிருக்கேன், என்சிடிஆர்சில செலக்ட் ஆயிருக்கேன். இந்தியால இருந்து இது மாதிரி வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்து மத்தியஸ்தர் செலக்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் மொத்தம் 463 பேர் இந்தியால செலக்ட் ஆயிருக்காங்க. அதை வந்து கவர்மெண்ட் கெசட்ல பப்ளிஷ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்டர் வெப்சைட்ல போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து அவங்க வந்து சேனலைஸ் பண்ணி இன்னைக்கு அது வந்து வெளியில எல்லாத்துக்கும் தெரியும். சோ இந்த மத்தியஸ்தர் எப்படி செலக்ட் பண்றாங்கிறது அடுத்த பதிவுல உங்களோட நான் விரிவான தகவலோட உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம்.